ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. ரவை வச்சு இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக, அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், இன்னர் லேயர் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு முதல்ல 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம முதல்ல ஒரு பவுலில் சேர்த்துடலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இந்த ஊற வைக்கிற டைம் தான் இதுக்கு அதிகம், மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஊறினா தான் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பொருளை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 கப் மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறமா ஒரு 1/4 கப் மைதா மாவு. நீங்கள் இதில் முழுசாக கோதுமை மாவு போட்டு கூட பண்ணலாம். கூடவே வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து அப்படியே சேர்த்தா கரையாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சர்க்கரையை அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் கெட்டியான பேட்டராகவே தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கணும். இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரெசிபி எல்லாத்துக்குமே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இந்தளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா பாருங்கள், இந்தளவுக்கு சோடா உப்பு, ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, அது வந்து உப்பு எந்த அளவுக்கு போட்டோமோ அந்தளவுக்கு தான். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும். அதாவது நம்ம ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும், அவ்வளோதான். பூரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் எண்ணெய் குடிக்கும். அடுத்துதான் நம்ம இப்போ ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி மாவை அப்படியே ஊற்றிடலாம். இதை நீங்கள் பணியாரமாக கூட சுட்டு எடுக்கலாம், பட் எண்ணெயில் சேர்க்குறது இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பஃபியாக வந்திருக்கு. ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், போட்டோடனே கரைஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கிறப்ப. அடுத்ததாக ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, 1 போடும்போது உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். 2, 3 போடும்போது பார்த்திங்கன்னா ஷேப் கொஞ்சம் வேரி ஆகும். ஏன்னா இது குழியான கடாய் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம இருக்கிற மாவை பூரா எல்லாத்தையுமே இந்த ரவா அப்பம் வந்து சுட்டு எடுத்தாச்சு. அருமையாக இருக்கும். சீக்கிரமாக இப்படி கொண்டு போய் வச்சோம்னா தட்டே காலியாயிரும். எல்லாருமே 2 எடுத்து சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எடுத்து சுட்டு வச்சோடனே கொஞ்ச நேரத்துலேயே காலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறப்போ உங்கள் கிட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. நல்லா டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.